ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம சேனலில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பற்றி நாம் படிக்க போகிறோம். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் 8ல் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ரெகுலராக ஒவ்வொரு இயருமே இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூம்புகார் நகரம், மதுரை நகரம், காஞ்சி நகரம் பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உலகத்திலேயே மிக மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்? மெசபடோமியா நாகரிகத்தை சொல்கிறோம். ஏன் அது ரொம்ப ரொம்ப தொன்மையான நாகரிகம் சொல்கிறோம் அப்படின்னா, அது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதனால் நாம் இதை வந்துட்டு தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி தமிழ்நாட்டிலையுமே வந்துட்டு பண்டைய நகரங்கள், பண்டைய துறைமுகங்கள்லாம் இருக்குது. அது என்னென்னு நாம் மேப்பில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பண்டைய நகரங்கள் பார்க்கலாம். என்னென்னு பாருங்கள். காஞ்சிபுரம், கொடுமணல், கரூர், உறையூர், மதுரை, கீழடி, இது எல்லாமே பண்டைய நகரங்கள். அப்போ பண்டைய துறைமுகங்கள்னால் என்னென்ன? கொர்க்கை, காயல்பட்டினம், அழகன்குளம், தொண்டி, பூம்புகார், அரிக்கமேடு, மாமல்லை, இது எல்லாமே பண்டைய துறைமுகங்கள். இந்த யூனிட்டில் நாம் பண்டைய நகரங்களான மதுரை, காஞ்சி, பூம்புகார் பற்றி தான் பார்க்க போகிறோம். எதை வச்சு நாம் இதை பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பண்டைய தமிழ் இலக்கியங்களிலையும் அதே மாதிரி அயல்நாட்டு பயணிகளோட பயண குறிப்புகளில் இருந்தும் மற்றும் அது மட்டும் இல்லாமல் தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் இருந்தும் நாம் மதுரை, காஞ்சி, பூம்புகார்ன்றது மிக மிக பழமையான நகரம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பூம்புகார் எப்படி, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பண்டைய தமிழகத்தில் மிகவும் பழமையான நகரங்களில் ஒன்று தான் பூம்புகார். இதில் சிலப்பதிகாரத்தின் காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்திருக்காங்க. அதே மாதிரி பூம்புகார் வந்து புகழ்மிக்க துறைமுக நகரமும் கூட. ஒவ்வொரு நாடும் வந்து தனக்கு தேவைக்கு அதிகமாக உள்ள பொருளை ஏற்றுமதி செய்வாங்க. நமக்கு தேவையான பொருட்களை பிற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யவும் வேண்டி இருந்துச்சு. இதுக்காக தான் கடல்வழி பயணம்ன்றது அதிகமாச்சு. ஸோ ஒவ்வொரு கடல்களுக்கு அருகிலையும் நம்ம ஒவ்வொரு துறைமுகத்தை ஏற்படுத்தினாங்க. அதில் பூம்புகார் துறைமுகமும் ஒன்று. அதை நாம் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னும் நாம் சொல்லுவோம். இந்த துறைமுகங்களில் பூம்புகார் துறைமுகம் ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க துறைமுகம். அந்த பூம்புகார் துறைமுகம் எங்கே அமைஞ்சிருக்கு? வங்காள விரிகுடா கடல் கரையில் இருந்துச்சு. இப்போ வந்து காவிரி ஆறு வந்து கடலோட கலக்கிற இடம், அதாவது இப்போ உள்ள மயிலாடுதுறையில் பூம்புகார் துறைமுகம் வந்து இருக்கு. பூம்புகார் துறைமுகம் பற்றி நாம் பார்க்கலாம். இந்த நகரத்துக்கு புகார், காவிரி பூம்பட்டினம் அப்படின்ற வேறு பெயர்களும் இருக்குது. சங்ககால சோழ அரசர்களோட துறைமுகம் தான் இந்த பூம்புகார். இந்த பூம்புகார் துறைமுகத்தில் வணிகம் வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நூல்களில் குறிப்பிட்டு இருக்காங்க. அது என்னென்ன நூல் அப்படின்னா, பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த 3 நூல்கள்லையுமே வந்துட்டு பூம்புகாரோட துறைமுகத்தின் ஏற்றுமதி இறக்குமதி பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் பூம்புகாருடைய சிறப்பை நாம் அறியலாம். ஏன் அப்படின்னா, சிலப்பதிகாரத்தோட கதாநாயகர்கள் கண்ணகியும் கோவலனும் இங்கே தான் வந்து பிறந்து வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி கண்ணகியோட தந்தையோட பெயர் வந்து மாநாயகன். மாநாயகன் அப்படின்னா என்ன அப்படின்னா பெருங்கடல் வணிகம். அதே மாதிரி கோவலனுடைய தந்தை மாசாத்துவான் அப்படின்னா பெருவணிகன். இதுல இருந்து இங்க பெருங்கடல் வணிகர்கள் வாழ்ந்த பகுதியா பூம்புகார் விளங்கி இருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க வணிகம் செய்யறதுக்கு கிரேக்கம், ரோம் அந்த நாடுகள்ல இருந்தும் வணிகர்கள் வந்துட்டே இருந்திருக்காங்க. தொடர் வணிகத்தினால இங்க பூம்புகார் நகரத்திலேயே நிறைய வணிகர்கள் வந்து வசித்து இருந்திருக்காங்க. ஸோ பூம்புகார் நகரத்துல வெளிநாட்டு வணிகர்கள் தங்குவதற்கான தனியா ஒரு குடியிருப்புகளும் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு பொருளை இறக்குமதி செய்யறதுக்கே நமக்கு
ரொம்ப நாட்கள் ஆகும். ஸோ அந்த நாட்களில் இங்கே தங்கி இருந்து வெளிநாட்டு பயணிகள் சென்றிருக்காங்க. இப்படி இவங்க தங்குறதுனால என்ன நடந்திருக்கும், நம்ம தமிழ் மக்கள் தமிழ் பேசுவாங்க, அயல்நாட்டிலிருந்து வரவங்க வேற்று மொழிகள் பேசுவாங்க இல்லையா. இந்த மாதிரி இவங்க வேற்று மொழிகளை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழியை பிற நாட்டு வணிகர்களுக்கும் மொழி பரிமாற்றம் நடந்திருக்கு. இந்த மொழி பரிமாற்றம் நடந்தது மட்டும் இல்லாமல் கலாச்சாரம் பண்பாட்டு பரிமாற்றமும் நடந்திருக்கு. அதே மாதிரி பூம்புகார் நகரத்து வணிகர்கள் வந்து ரொம்ப நேர்மையாக வணிகம் செஞ்சிருக்காங்க. இதை பொருட்களை வந்து மிக சரியான விலைக்கு, ஒரு பண்டமாற்று முறையாக இருந்தாலுமே சரியான அளவுலேயே வந்து வியாபாரம் செஞ்சிருக்காங்க. இவங்க வந்து கூடுதலான விலைக்கு ஒரு பொருளை விற்பதுன்றது தவறான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து முக்கியமாக பட்டினப்பாலையில் சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாலையில் வணிகர்கள் வந்து கூடுதலான பொருளை விற்பது தவறான செயல் அப்படின்னு பட்டினப்பாலையில் குறிப்பிட்டிருக்கு. பட்டினப்பாலையோட ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார். உருத்திரங்கண்ணனார் வாழ்ந்த காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப தொன்மையான நகரம் பூம்புகார் அப்படின்றத நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்னென்ன ஏற்றுமதி செஞ்சாங்க, என்னென்ன இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். கடல் வழியாக குதிரைகளை வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி கருமிளகை வந்து தரை வழித்தடத்தில் வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அது மாதிரி வடமலையிலிருந்து தங்கத்தை வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இறக்குமதி செஞ்சது மட்டும் இல்லாமல் தங்கத்தை மேலும் அழகுபடுத்தி, அதாவது மெருகூட்டப்பட்டு, அதை தான் நம்ம அழகுபடுத்தின்னு சொல்கிறோம். அழகுபடுத்தி திரும்ப அதை வந்து அயல்நாட்டுக்கே ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தெற்கு கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு பகுதியிலிருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது, புக் பேக் கொஸ்டின்லையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பூம்புகார் வந்து மற்ற நகரத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டு இருக்கு. எப்படி வேறுபட்டு இருக்குன்னு பாருங்க. இங்கே வீடுகள் வந்து ஒழுங்கான முறையில் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தெருக்கள் வந்து ரொம்ப அகன்ற தெருவாகவும் ரொம்ப நேரான தெருக்களாகவும் கொண்டு விளங்கியிருக்கு பூம்புகார் நகரம். இங்கே கப்பல் கட்டும் தளம், செப்பனிடம் தளமும் இங்கே இருந்திருக்கு. பூம்புகார் நகர வாழ்வை பற்றி நாம் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தை வாசிக்கும் போது இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம், அது மட்டும் இல்லாமல் பட்டினப்பாலை நூல்களை படிக்கும் போது பூம்புகார் நகரத்தை பற்றி நாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். 200 ஆண்டுகள் கிபி 200 வரை சிறப்புற்றிருந்த பூம்புகார் நகரம் அதுக்கப்புறம் கடல் சீற்றங்களால் அழிஞ்சு போயிடுச்சு. அதற்குரிய சான்றுகளை இப்போவும் நாம் பூம்புகார் நகரத்தில் பார்க்கலாம். இவ்வளோ இருக்குது பூம்புகார் நகரத்தோட சிறப்பு. அதுக்கப்புறம் நாம் எந்த நகரத்தை பார்க்க போகிறோம், மதுரை. மதுரையை நாம் தூங்கா நகரம் அப்படின்னும் அழைப்போம். அதற்குரிய காரணம் என்ன அப்படின்றதையும் நாம் இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். மதுரை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும், மதுரை சங்கம் வளர்த்த நகரம். சங்கம், தமிழுக்குன்னு ஒரு சங்கம் வளர்த்த நகரம் தான் மதுரை. ஸோ மதுரைக்கு இன்னொரு பேர் என்ன, சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னும் நம்ம மதுரையை சொல்லுறோம். இந்தியாவில் உள்ள ரொம்ப பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. இதோட தொன்மையை வந்து சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்ற பெயர்ல இருந்தே இதோட தொன்மை என்ன அப்படின்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி பண்டைய காலத்துல மதுரையை யார் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் எல்லாருமே வந்து மதுரையை ஆட்சி செஞ்சிருக்காங்க. இடைக்காலத்துல பிற்கால சோழன், பிற்கால பாண்டியர், அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் வந்து மதுரையை ஆட்சி செஞ்சிருக்காங்க. இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கலப்பு, அதாவது பண்பாட்டு கலாச்சாரம் எல்லாமே கலப்பு மிகுந்த நாடு தான் மதுரை அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இதற்கான சான்றுகளை இப்போ நம்ம மதுரைக்கு அருகில் உள்ள கீழடையில் நடத்தப்பட்ட அகழாய்வுல இருந்து கிடைக்க பெற்றிருக்கு. அதே மாதிரி சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது கடை சங்கத்தில் எத்தனை புலவர்கள் பணி செஞ்சுருக்காங்க,
மொத்தம் 49 புலவர்கள் வந்து கடை சங்க காலத்துல தமிழ் பணி செஞ்சிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டண்டான ஒன்று, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் இந்த மாதிரி வாசனை பொருட்கள் வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. பண்டைய அரசர் பண்டைய இஸ்ரேல் அரசரான சாலமோன் அப்படின்றவர் வந்து முத்துக்களை உவரின்ற இடத்துல இருந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இந்த உவரி எங்க இருக்குன்னா கொற்கைக்கு, பாண்டியர்களோட துறைமுகம் கொற்கைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கொற்கைக்கு அருகில தான் இந்த உவரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் மதுரையில இருந்திருக்கு. இப்போ வாங்க, மதுரையே நாம தூங்கா நகரம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அங்க பகல்லையும் இரவிலையும் வந்து அங்காடி தெருக்கள் இருந்தது. இத ரெண்டா பிரிக்கிறாங்க. பகல்ல இருக்க அங்காடிய நாலங்காடின்னு சொல்றாங்க, இரவுல இருக்க அங்காடிய அல்லங்காடின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அங்காடிகளை இரண்டா பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பகல் இரவு அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் இரண்டு பொழுதிலும் நமக்கு அங்காடிகள் வந்து செயல்பட்டு இருந்ததுனால மதுரைய தூங்கா நகரம் அப்படின்னு சொல்றோம். இப்பவும் மதுரை தூங்கா நகரமா தான் இருக்குது. அதே மாதிரி பெண்கள் வந்து இரவுலையும் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம அங்காடியில பொருட்களை வாங்கி சென்றிருக்காங்க. அந்த அளவுக்கு மதுரை வந்து ரொம்ப பாதுகாப்பான நகரமா இருந்திருக்கு. அதே மாதிரி ரோமானிய நாணயங்கள் மட்டும் இல்லாமல் பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில அச்சடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து மதுரையோட புகழுக்கு ஒரு குட்டியான சான்று. இதே மாதிரி புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனீசன் அப்படின்றவரு தன்னோட குறிப்புல மதுரையை பற்றிய சில தகவல்களை கூறியிருக்காரு. இவர் மட்டும் இல்லாம மௌரிய வம்ச அரசர் சந்திரகுப்தர், அவரோட அமைச்சர் சாணக்கியர் அப்படின்றவரு மதுரையை பற்றி அவர் எழுதிய நூலான அர்த்த சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அத மாதிரி மதுரை நகர சுற்றிலும் இருந்த அகழிகள்ல யானை கூட செல்ற அளவுக்கு மிகப்பெரிய சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி மதுரையோட பண்டைய கால சிறப்பு எவ்வாறு சிறப்புற்று இருந்தது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட் காஞ்சி அப்படின்றாலே என்ன அப்படின்னா கல்வியின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, கோவில்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காஞ்சி நகரத்துல தான் முதல்ல பள்ளிகள் வந்து ஏராளமா அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே சமணர்கள் வந்து பள்ளிகள் அமைச்சிருக்காங்க, புத்தர்களும் பள்ளிகளை உருவாக்கி இருக்காங்க. சமணர்கள் அமைத்த பள்ளிகள்ல சமண மாணவர்கள் பயின்று இருக்காங்க. அதே மாதிரி புத்த விகாரங்கள்ல புத்த மாணவர்களும் பயின்று இருக்காங்க. இங்க சீன பயணியான யுவான் சுவாங் அப்படின்றவர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்காரு. அவங்க கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில உள்ள கடிகைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அவரோட குறிப்புல சொல்லியிருக்காங்க. தகவல் பேழையில பாருங்க, புகார் நகரத்தை நாம துறைமுக நகரம் அப்படின்னு சொல்றோம், மதுரை நகரத்தை வணிக நகரம் சொல்றோம், காஞ்சிய கல்வி நகரம் சொல்றோம். அதே மாதிரி காஞ்சிய ஒரு சில புலவர்கள் பாராட்டி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு கவிஞர் காளிதாசர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கல்வி கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசரும் காஞ்சி நகரை புகழ்ந்து பாடியுள்ளார். அதே மாதிரி புத்தகையா, சாஞ்சி இது போன்ற 7 இந்திய புனித தலங்கள்ல ஒன்றுதான் காஞ்சிபுரம் அப்படின்னு சீன வரலாற்றாசிரியர் யுவாங் சுவாங்கும் குறிப்பிட்டிருக்காரு. தொண்டை நாட்டுல உள்ள மிக பழமையான நகரம்னா காஞ்சி. இங்க தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இந்த மாதிரியான சான்றோர்கள் பிறந்து வாழ்ந்த இடம்தான் காஞ்சிபுரம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி காஞ்சிபுரத்தை கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்றோம். எதனால கோயில்களின் நகரம் சொல்றோம் அப்படின்னா இங்க உள்ள கைலாசநாதர் கோயில் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது. இங்க பாருங்க, இதுதான் பண்டைய கால காஞ்சிபுரம். இங்க வந்து கல்வி
கூடங்கள் அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம சீன பயணியான யுவான் சுவாங், அது இவங்க தான். நெக்ஸ்ட் பாருங்க, சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு இதெல்லாம் எந்தெந்த பகுதியை சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். சேரநாடு அப்படின்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் எல்லாமே சேரர்கள் ஆட்சி செய்த பகுதிகள். அது மாதிரி சோழநாடு பாருங்க, தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் இது எல்லாமே சோழநாடு. நெக்ஸ்ட் பாருங்க, பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எல்லாருமே பாண்டியர்கள் ஆட்சி செய்த பகுதிகள். நெக்ஸ்ட் தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் இது எல்லாமே தொண்டை நாட்டு பகுதிகள். பிற்கால பல்லவ மன்னனான ராஜசிம்மன் தான் இந்த கற்கோவிலை கட்டியிருக்காங்க. எந்த கோவிலை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கைலாசநாதர் கோவில், அந்த கோவிலை பிற்கால பல்லவ மன்னனான ராஜசிம்மன் வந்து கற்கோவிலா கட்டியிருக்காரு. பல்லவர்கள் காலத்துல வந்து எண்ணற்ற குடைவரை கோயில்கள் வந்து கட்டப்பட்டன. அதே மாதிரி பௌத்த துறவியான மணிமேகலை அப்படின்றவங்க தன்னோட கடைசி காலத்தை காஞ்சியில் தான் கழிச்சிருக்காங்க அப்படின்றது இது காஞ்சியின் சிறப்புக்குரிய இன்னொரு சான்று. அதே மாதிரி வேளாண்மை சமூகத்திற்கு நீர்நிலைகள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நீர்நிலைகளுக்கு முக்கியமான இடமா காஞ்சி நகரை சொல்றோம். ஏன் காஞ்சி நகரை நீர்நிலைகளுக்கு முதன்மையான இடமா சொல்றோம்? ஏன்னா காஞ்சி நகரத்தை சுற்றி நூற்றுக்கணக்கான ஏரிகள் வந்து வெட்டப்பட்டு நீர்கள் தேக்கி வைக்கப்பட்டு இருக்கின்றன. அது மட்டும் இல்லாம இந்த ஏரிகள் வந்து கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டு இருக்கின்றன. இன்னைக்கும் காஞ்சிபுரத்தை நாம ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். கரிகால சோழனால கட்டப்பட்ட கல்லணை வந்து காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழகத்தின் நீர் மேலாண்மை திறனை நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியும். இது மாதிரி பூம்புகார், மதுரை, காஞ்சி மற்றும் இல்லாம வேறு சில பழமையான நகரங்களும் இருக்கு. அது என்னன்னு பாருங்க, கொர்க்கை, வஞ்சி, தொண்டை, உறையூர், தகடு, முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் இது போன்ற பழமையான நகரங்களும் தமிழ்நாட்டுல இருக்கு. அது மட்டும் இல்லாம சோழ நாடு சோறுடைத்துன்னு சொல்றோம், பாண்டிய நாடை முத்துடைத்து சொல்றோம், சேர நாடை வேலமுடைத்துன்னு சொல்றோம், தொண்டை நாடை சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, சோழ நாட்டுக்கு விருந்து வைக்கிறது, அதாவது சோழ நாட்டு மன்னர்கள் விருந்து வைப்பது, அங்க சோறு வந்து அதிகமா இருந்திருக்கும். பாண்டிய நாடுனா நமக்கு அதிகமா உள்ளது என்னது, முத்து. அதே மாதிரி சேர நாட்டுல யானையின் தந்தங்கள் அதிகம், ஸோ அதனால வேலம் உடைத்து அப்படின்னு சொல்றோம். தொண்டை நாட்டுல சான்றோர்கள் அதிகம், ஸோ சான்றோர் உடைத்துன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, மீள்பார்வை, அதாவது ஒரு ஓவர்வியூ மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்ததை திரும்ப ரீகால் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பகுதி. மதுரை, காஞ்சி, பூம்புகார் இது எல்லாமே தமிழகத்துல உள்ள மிக புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள். அதே மாதிரி புகார் நகரத்து மக்களோட வாழ்க்கை முறையை நம்ம சங்ககால நூல்களான பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் இதை படிப்பதன் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரை நாட்டுக்கு உண்டு. பல சான்றோர்கள் காஞ்சியில பிறந்து வாழ்ந்தவங்க. காஞ்சிய கல்வியில் சிறந்த நகரம் அப்படின்னும் நாம சொல்றோம். காஞ்சியை கோவில் நகரம் அப்படின்னு சொல்றோம். இந்த நகரம் நீரின் மேலாண்மைக்கு சிறந்த சான்றும் ஆகும். ஓகே, டாபிக் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் எது? ஈராக். இவற்றுள் எது தமிழக நகரம்? ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் காஞ்சிபுரம். பூம்புகார், தொண்டி, கொர்க்கை இது எல்லாமே வந்துட்டு துறைமுக நகரங்கள். காஞ்சிபுரம் வந்து பண்டைய நகரம். ஸோ இதுக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் தொடர்பு கிடையாது. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது என்னது? கல்லணையும் காஞ்சிபுர ஏரிகளும். ஸோ ஆப்ஷன் இ 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் பாருங்க, பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார், சென்னை. சாரி, இது வந்து சென்னை வரும், நான் தப்பா கொடுத்துருக்கேன், மாற்றி எழுதிக்கோங்க.
இதுக்கு வந்து ஆன்சர் சென்னை. ஓகே, நெக்ஸ்ட் கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது? மதுரை. ஏன்னா மதுரையில தான் நமக்கு கீழடி அகழாய்வு வந்து நடந்திருக்கு. ஸோ இது தொன்மையான நகரம் என்னது? நகரம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சென்னை. நெக்ஸ்ட் பாருங்க, கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: பூம்புகார் நகரத்தில் உள்ள அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. கரெக்ட். இதோட கூற்றும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, திருநாவுக்கரசர் கல்வி கரையில் என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். இதுவும் கரெக்ட். இந்தியாவில் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். இதுவும் கரெக்ட். நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். இதுவும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதில் சரியான தொடரை கண்டறிக. நாலங்காடி என்பது இரவு நேர கடை. தவறு. நாலங்காடி அப்படின்றது பகல் நேர கடை. செகண்ட் ஒன் பாருங்க, அல்லங்காடி என்பது பகல் நேர கடை. இதுவும் தவறு. அல்லங்காடி அப்படின்றது இரவு நேர கடை. நெக்ஸ்ட் பாருங்க, ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார். தவறு. ரோமானிய நாட்டு நாணயம் எங்க தயாரிச்சாங்க? மதுரையில தயாரிச்சாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கொர்க்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது கரெக்ட். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, தவறான தொடரை கண்டறிய. மெகஸ்தனீஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இது கரெக்ட். யுவான் சுவாங் தமிழ்நாடு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். இதுவும் கரெக்ட். எதுக்காக வந்தார்? தன்னுடைய மேற்படிப்பிற்காக வந்தார். நெக்ஸ்ட் பாருங்க, கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். இது தவறு. கோவலனும் கண்ணகியும் பூம்புகாரில் வாழ்ந்தனர். ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிட்டுள்ளது. கரெக்ட். அப்போ இதுக்கு தவறான தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சரியான இணையை கண்டறிய. கூடல் நகர் பூம்புகார். தவறு. தூங்கா நகரம் ஹரப்பா. தவறு. கல்வி நகரம் மதுரை. தவறு. கோவில்களின் நகரம் காஞ்சிபுரம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கூடல் நகரம் நம்ம எதை சொல்றோம்? மதுரையை சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, தூங்கா நகரம் மதுரை. கல்வி நகரம் அப்படின்னு எதை சொல்றோம்? நாம காஞ்சிபுரத்தை கல்வி நகரம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, தவறான இணையை கண்டு. வடமலை தங்கம், மேற்கு மலை சந்தனம், தென்கடல் முத்து. இது எல்லாமே கரெக்ட். கீழ்கடல் அகில். அகில் வந்து நம்ம மேற்கு பகுதியிலிருந்து கொண்டு வந்தோம், மதுரைக்கு மேற்கு பகுதியிலிருந்து. ஸோ இதுதான் தவறான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜா சிங். கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். மாசாத்வான் என்னும் பெயர் தரும் பொருள் த பிக் ட்ரேடர். அப்படி இல்லை அப்படின்னா பெரு வணிகன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சரியா தவறா? பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. இது சரி. மதுரை அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களிலும் பொருட்கள் வாங்கி சென்றனர். ட்ரூ. கரெக்ட். நெக்ஸ்ட், பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. இது தவறு. போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர். இது சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.